கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே, குலசேலம் சேகர திருச்சபையின் 188வது சபை நாள் விழாவை காணவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லவும் அவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். போதலாக உங்கள் யாவருக்கும் மகிழ்வான சபை நாள் வாழ்த்துக்களையும் இறைவன் தந்த திருச்சை மூலமாய் நாம் பெற்ற நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பதாக. ஒருவேளை நம்முடைய ஆலயத்தில் வந்து நாம் அவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இல்லங்களிலிருந்து இறைவனை ஆராதிக்கின்ற அனைவரையும் நாம் மீண்டும் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக இந்த சபை நாள் நம் அனைவருக்கு மிகுந்த ஆசீர்வாதம் அமையும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பதாக. கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம். இயேசுவை நேரத்தில் கண்டானந்தமடைவோம். ஆயின்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பிழைகளவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். திருச்சபையின் தலைவராயிருக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, குறிப்பாக 188வது சபை நாளுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீ தந்த இந்த திருச்சபை வாயிலாக நாங்கள் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்து எண்ணி நாங்கள் மெய்யை போற்றுகிறோம். இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆண்டவர் கூட இருந்து திருப்பணியை ஆசீர்வதித்து ஒரு பாச சபையாக, சேகர சபையாக நிலத்தில் வளர்ந்து பெருகவும் அநேக மக்களுக்கு ஒளிவிளக்காய் இந்த திருச்சபை பிரகாசிக்கவும் கர்த்தர் வாய்ப்பை தந்தீர். நாங்கள் மெய்யை போற்றுகிறோம். சுவாமி, இந்த திருச்சபையிலே பணி செய்தவர்கள், பொறுப்பாளர்கள், அது நல்ல தியாக வாழ்வு அனைத்து எண்ணி நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் இந்த திருச்சை தந்த திருச்சபையின் விசுவாச கூட்டத்தால் அது வாழ்விலை தந்திருக்கின்ற நன்மைகள் அனைத்திற்காகவும் நாங்கள் மெய்யை போற்றுகிறோம். அன்பு தெய்வமே, இந்த நாட்களிலே ஆலயம் வர முடியாவிட்டாலும் இந்த நாளை நாங்கள் சபை நாளாக தொழுகை மூலமாய் ஆசரிக்கவும் கர்த்தர் செய்த நன்மையை எண்ணி பார்த்து நன்றி சொல்லவும் வாய்ப்பு தந்து உமக்கு நன்றி. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதி. சுவாமி, காணொளி காட்சி மூலமாக இந்த தொழுகையிலே கலந்து கொள்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உண்மையிலேயே இந்த தொழுகையில் கலந்து கொள்வது மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். கர்த்தருடைய மகிமை என்னை சூழ்ந்தது. உண்மையிலேயே நான் நன்மை சொந்தமாக்குகிறேன் என்று நன்றி சொல்லுகின்ற நல்ல வாய்ப்பை அனைவருக்கும் பாடு. சுவாமி, பாடின பாடல்கள், ஏழுக்கு மன்றாட்டுகள், கேட்கின்ற கர்த்தருடைய வார்த்தைகள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைப்பட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை காத்திருக்கின்ற ஒரு நிமிடம் கூட வீணாய் போகாமல் உண்மையிலேயே மகிமைப்படுத்துகிற நிமிடங்கள் அமைய
கப்ப கிருபை செய்யும். தொழுகை மூலமாக வருகின்ற அத்தனை மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். சுவாமி, உங்களோடு தங்கியிருந்து அனைவரையும் கப்பல் ஆசீர்வதியும். அருள்நாதே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய தூய திருநாமத்தை மகிழ்ச்சியோடு போற்றும் வண்ணமாய் ஞான பாடல் 2வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 2. அலங்கார வாசலாலே கோவிலுள் பிரவேசிப்பேன். சங்கீதம் 96 நாம் இணைந்து படிப்போம். சங்கீதம் 96 அனைவரும் இணைந்து எங்களோடு இணைந்து இதை வாசிக்கலாம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரப்படுத்துமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களின் நிதானமாய் நியாய்ந்திருப்பார் என்று ஜாதிகளுக்கு சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதனுடைய யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக
காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், பூமியின் நியாயத்துக்கு வருகிறார். அவர் பூலோகத்தின் நியாயத்தோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். என் அக்கிரமும் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். அன்பானவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட 188 வருடங்கள் கடவுளுடைய வார்த்தை இந்த மண்ணிலே விழுந்திருக்கிறது. அதன் வழியா இன்றைக்கு ஆலமரம் போல, ஒரு மிகப்பெரிய விருட்சம் போல இந்த சபை இன்றைக்கு வளர்ந்து காட்சியளிக்கிறது. ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் நாம் பெற்றபடியினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்வெல்லாம் எத்தனையோ கடினங்கள், எத்தனையோ வேதனைகள், கொள்ளை நோய்கள் அப்படியே ஸ்தம்பித்து நின்ற போதும் நம் ஆண்டவர் நம்மை வாழ வைத்தார். அதெல்லாம் ஆண்டுடைய கிருபை. இதையெல்லாம் பெற்றுக்கொண்டும், இதையெல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொண்டும், இப்படியெல்லாம் நல்ல வாழ்க்கை நாம் அடைந்தும் பல நேரங்களில் மீண்டும் மீண்டும் ஆண்டவருக்கு களங்கத்தையும் அவருடைய மனதுக்கு வேதனையையும் ஏற்படுத்துகிறோம். யோசித்து பாருங்கள். இயேசுவை அறிந்து கொண்டவர் எந்த தீமையும் செய்ய மாட்டார். கிறிஸ்துவே இனி என்னில் வாழ்பவர் நான் அல்ல என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பல நிலைகளில், பல நேரங்களில், பல வேளைகளில் நாம் கிறிஸ்துவை அறியாதவர்களாகவே வாழ்கிறோம் இல்லையா? நம்ம குடும்பத்தில், நம்மோடு கூட வாழ்கிற மக்கள் மத்தியில், நாம் படிக்கிற வேலை செய்கிற அந்த சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே ஆண்டவரை அறிந்தவதாக இருந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பொய், பொறாமை, இழிவான செயல்கள், கோல் சொல்லுதல், கேடான வார்த்தைகளை பேசுதல், புறங்கூறுதல், அடுத்தவரை கெடுத்து அதை பேசி அதிலே வருகிற சந்தோஷத்தை கண்டு, மகிழ்ச்சியை கண்டு மனம் குளிர்கிற ஒரு சூழல். அடுத்தவருடைய வாழ்க்கையை கண்டால் அவருடைய சிறப்பான வாழ்க்கையை பார்க்கிற போது எரிச்சல். இப்படி பல சூழல்களில் இன்றும் நாம் ஆண்டவரை அறியாதவர்களாகவே வாழ்கிறோம். உண்மையிலேயே நாம் ஆண்டவரை அறிந்தோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வே கிறிஸ்துவின் வாழ்வாக வெளிப்படும். நம்மில் பலரும் இன்றைக்கும் இதே நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்திருக்கிறோம். இந்த நல்ல பொழுதில் மீண்டுமாய் கடவுள் தந்திருக்கிற இந்த கிருபையின் காலத்தில், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் பல நேரங்களில் நாங்கள் அதை மறந்து மீண்டும் 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 உம்முடைய நாமத்துக்கு விரோதமாய், உம்முடைய மனதுக்கு எதிராக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைக்கின்றோம். எங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்போமா? இந்த வேளையில் இந்த 188வது சபை நாளை நினைவு கூர்ந்து
மகிழ்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற அதே வேளையில் உண்மையிலேயே என்னில் இருக்கிற குறை, என்னிலே இருக்கிற அழுக்குகள், இயேசுவை பிரதிபலிக்காத, இயேசுவை காட்டாத கேடுகள் எவை என்பதை எண்ணி பார்த்து நம்முடைய குறைகளை ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவோமா? பல நேரங்கள் நாங்கள் செய்ய தவறுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க சுவாமி. நாங்கள் எங்கள் குடும்பத்தில், எங்களோடு கூட வாழ்கிற மக்கள் மத்தியில், எங்கள் உழைக்கிற இடத்துல, நாங்கள் செல்லுகிற இடங்கள்ல ஒரு நல்ல வாழ்க்கை வாழ எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் தாருங்க. எங்க பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லி கேட்போமா? ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொன்ன பக்தனை போல நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா? உண்மையிலேயே யாரெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கிறோமோ அவர்களுக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இதயத்தை, நல்ல வாழ்க்கை வாழ்கிற பாதையும் ஆண்டவர் காட்டுவார். அன்பு கடவுளே, இந்த பொழுதில் யாரெல்லாம் நாங்கள் தவறு செய்தோம், கடவுள் தந்த வாழ்க்கை எண்ணி பார்க்க தவறிவிட்டோம், ஆண்டவர் சொன்ன வாழ்வு நெறிகளை நாங்கள் எங்கள் வாழ்விலே கடைபிடிக்க தவறினோம், அதன் விளைவாக குடும்பத்தில் கேடுகள், குடும்பத்தில் பிரச்சனை, சமாதான குறைச்சல், நாங்கள் வாழ்கிற இடங்களில் கேடுகள் வருவதற்கு பல சூழல்களை நாங்களே காரணமானோம். எங்களை மன்னியும், உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு வேண்டுகிறோமோ, எங்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தந்து வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான எல்லா சூழலையும் எல்லா வழிகளையும் எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆமேன். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த ஆண்டை எண்ணி பாருங்கள், இந்த 188 வருடங்களை யோசித்து பாருங்கள். மிஷனரிகளால் ஆண்டுடைய வார்த்தைகள் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. மலைகளும் காடுகளும் விலங்குகளும் கொடிய மிருகங்களும் சுற்றித் திரிந்த இந்த இடத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வந்ததால் இன்றைக்கு நாம் இவ்வளவு தூரம் வாழ்வதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார் இல்லையா? நன்றி சொல்லுங்களேன். அந்த மிஷனரிமார்களை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொந்த நாட்டில் எத்தனையோ பெரிய நிலைகளில் வாழ்ந்தவர்கள், எப்படியெல்லோமோ வாழ வேண்டியவர்கள், மாட மாளிகைகளில் கோபுரங்களில் வாழ்ந்து மகிழ்ந்தவர்கள், ஆண்டவருடைய உந்துதல் ஏற்பட்டு நம்முடைய மண்ணிலே வந்து தங்களுடைய எல்லா மேல்நிலைகளையும் துறந்து இந்த மண்ணிலே நமக்காக இரத்தம் சிந்தினார்களே, அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, அவர்கள் மட்டும் வரவில்லை என்று சொன்னால் இன்னைக்கும் நாங்க வேதனையான நிலைகளே தான் எங்கள் வாழ்க்கை அமைந்திருக்க முடியும். ஆண்டவரே, நீ தந்த நல்ல சபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை கொண்டு வந்த எத்தனையோ மிஷனரிமார்களுக்காய், இந்த இடத்துல ஊழியம் செய்த எத்தனையோ உபதேசிமார்களுக்காய், இந்த இடத்திலே ஆண்டவருடைய பணிகளை செய்த எத்தனையோ போதகர்களுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அவருடைய வியர்வையும் அவருடைய ஊழியங்கள் தான் இன்றைக்கு இந்த அளவிலே நாங்கள் வளர்ந்திருப்பதற்கு காரணம், இந்த அளவிலே எங்கள் சபை உயர்ந்திருப்பதற்கு காரணம்.
என்பதை நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இப்படிப்பட்ட நல்ல வாழ்வை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து, அப்பா உம்முடைய வார்த்தையினாலே இந்த சபையினாலே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் சுவாமி. கோடி நன்றி சுவாமி, கோடி நன்றி ராஜா. இந்த ஆலயத்தில் இந்த ஆலய வளர்ச்சிக்காய் உழைத்த எல்லா மக்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதிலே பணி செய்த எல்லா மக்களுக்காக ஆண்டவரே, கமிட்டி அங்கத்தினர் எல்லாருக்காக, இத்தனை ஆண்டுகள் இந்த நல்ல காரியத்திற்காய் உழைத்த எல்லா மக்களுக்காகவும் சபை குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. தொடர்ந்து இது நாங்கள் என்று மனதிலே வைத்து ஒரு நாளும் ஆண்டவர் இவ்வளவு தூரம் எங்களுக்கு நன்மை செய்து நாங்கள் மறந்து போகாதபடி எல்லா நாளும் இதை எண்ணி உமக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க சுவாமி. தகப்பனே, இந்த கடினமான சூழலில் எங்களை நடத்துகிறீர் நன்றி. எல்லா நிலைகளிலும் எங்களை பாதுகாக்கிறீர் நன்றி. ஒரு கூட்ட மக்கள் இன்று மரணத்தோடு போராடுகிற சூழல் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நிலைமையிலும் எங்களை கடவுளே இவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறீர். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இது எல்லாம் நாங்கள் உடன் தந்த வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, குடும்பம், பிள்ளைகள், தந்திருக்கிற எல்லா வசதிகள் எல்லாவற்றுக்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய நன்றி மன்றாட்டை ஒருமுகப்படுத்தி சங்கீதக்காரனுடைய ஸ்தோத்திர ஜபத்தை இணைந்து சொல்லுவோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி பலிகளை படைத்த நாம், அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தின நாம், அவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமடல் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதுள்ள பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இருந்த நிலையிலேயே ஞானப்பாடல் 347 சபையின் அஸ்திபாரம் என்ற பாடலை இணைந்து பாடுவோம். உட்கார்ந்த நிலையிலே பாடுவோம். Amen.
இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறை பகுதி எண்ணாகமம் 27வது அதிகாரம் 15 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 15 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவனுடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே யோசுவாவை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்றென்றும் பிதாவுக்கே, மகிமையும் மாட்சிமையும் துதியும் உண்டாகவும். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38 முதல் 47 வரையிலான வசனங்கள். அப்போஸ்தலர் 2:38 முதல் 47 வரையிலான வசனங்களை படிக்க கேட்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சன்னதியை விட்டு விலகி உங்களை இரட்சித்து கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேகம் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலேயே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் திருமறை படித்து முடிந்தாயிற்று. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்கே, மகிமையும் மாட்சிமையும் துதியும் உண்டாகவும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 முடிய. மத்தேயு
16வது அதிகாரம் 13 முதல் 20 முடிய. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆம். அன்பானவர்களே, இது ஆண்டவர் தந்திருக்கிற நாள். இது கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள். காரணம் 188 ஆண்டுகள் இந்த மண்ணில் ஆண்டோடைய திருவார்த்தையை சொல்லி சபை ஏற்படுத்தப்பட்டு ஆகின்றன. இந்த வேளையில் அதை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாய் ஒரு சிறப்பு பாடலை நாம் பாட கேட்போம். என்னை கருதும் விதங்களொட்டால் நன்னியால் உள்ளம் நிறஞ்சிடுமே. என்னை நடத்தும் வழிகளொட்டால் ஆனந்தத்தின் அஸ்ரு பொழிஞ்சிடுமே. இயேசுவே ரட்சகா, നിന്നെ ഞാൻ സ്നേഹിക്കും ആയുഷിൻ നാളെല്ലാം നന്ദിയാൽ പാടിടും യേശുവേ രക്ഷകാ, നിന്നെ ഞാൻ സ്നേഹിക്കും ആയുഷിൻ നാളെല്ലാം നന്ദിയാൽ പാടിടും. പാപക്കുഴിയിൽ ഞാൻ കാണിടതൻ പാദമുറപ്പുള്ള പാറമേൽ നിർത്തി പാടം പുതുഗീതം നാവിൽ തന്നു പാടും സ്തുതികളൻ യേശുവിന്. യേശുവേ രക്ഷകാ, നിന്നെ ഞാൻ സ്നേഹിക്കും ആയുഷിൻ
நாளெல்லாம் நன்னியா பாடிடும் இயேசுவே രക്ഷകാ നിന്നെ ഞാൻ സ്നേഹിക്കും ആയുസ്സിൻ നാളെല്ലാം നന്ദിയാ പാടിടും. உள்ளம் கலங்கிடும் வேளையிலன் உள்ளில் வந்தேசு சொல்லிடுന്നു എള്ളും ഭയം വേണ്ട എൻ മകനേ എല്ലാ നാളും ഞാൻ കൂടെയുണ്ട് യേശുവേ രക്ഷകാ നിന്നെ ഞാൻ സ്നേഹിക്കും ആയുഷിൻ നാളെല്ലാം നന്ദിയാ പാടിടും യേശുവേ രക്ഷകാ നിന്നെ ഞാൻ സ്നേഹിക്കും ആയുഷിൻ നാളെല്ലാം നന്ദിയാ പാടിടും. ஜெபிப்போம். எங்கள் அன்பு கடவுளே, எல்லா உம்முடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் வாழ்வதும், நாங்கள் அசைவதும், நாங்கள் நிற்பதும், நாங்கள் இயங்குவதும் உம்முடைய அருள் சுவாமி. நீர் மட்டும் இல்லாதிருந்தால் எங்கள் வாழ்வு ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கும் ஆண்டவரே. காரணம், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வந்ததினால், உம்முடைய திருவார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதினால் இன்றைக்கு நாங்கள் மகிழ்வோடும் எந்த கடினங்கள் வந்தாலும் அவைகளை தைரியத்தோடும் ஏற்றுக்கொள்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறது. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கடவுளே, எங்கள் திருச்சபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த திருச்சபையின் வழியாக கடவுள் எங்கள் வாழ்வில் தந்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமா எங்கள் வாழ்வில் உதவி செய்த ஆண்டவர் இன்னமும் செய்வீர் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து எங்களுடைய உள்ளத்தில் நீ விதைத்ததற்காக நாங்கள் மிகுந்த நன்றி உள்ளவர்களாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருநாளில் உம்மை நன்றியோடு போற்றவும், எங்கள் தேவைகளை எங்கள் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார், எங்களுக்கு நன்மை தருவார் என்ற நம்பிக்கையோடு உம்மை நாடி வரவும், மீண்டும் இப்படிப்பட்ட வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த கடினமான சூழலிலும் நீ செய்த எல்லா காரியங்களையும் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சூழலில் உம்முடைய உதவி தாடி, உம்முடைய அருள் நாடி உம்முடைய பாதம் வந்து நிற்கிறோம். இந்த வேளையில் தங்கள் இல்லங்களில் இருந்து உம்மை போற்றி பாடுகிற, உம்முடைய சமூகத்தில் ஜபிக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த எல்லா மக்களுடைய வாழ்விலும் இந்த திருச்சபையின் மூலமாய் ஆண்டவர் விளக்கேற்றி இருக்கிறீர். எத்தனையோ மக்களுடைய வாழ்வில் நன்மை தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். அதையெல்லாம் நாங்கள் உணர்ந்தவர்களாக மீண்டுமாய் உம்முடைய திருப்பாதத்தை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவர், உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்களுக்கு வேறு யாரும் இல்லை.
நீரே எங்களுக்கு எல்லாமாக இருக்கிறீர். அப்பாவும் நீர்தான், அம்மாவும் நீர்தான், ஆண்டவரே அண்ணனும் நீர்தான், எங்கள் உறவும் நீர்தான், எங்களுடைய உடனிருப்பும் நீர்தான் சுவாமி. உம்மை தவிர வேறு யாரும் எங்களுக்கு அடைக்கலம் இல்லை. நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை என்று சொல்லி நம்பி உம்மை நோக்கி தங்கள் இல்லங்களில் இருந்து இந்த ஆராதனை வழியாக நோக்கி பார்க்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சின்ன பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், பாதுகாரும். தீமைகள் வியாதிகளுக்கெல்லாம் நீங்களாக்கும். எங்க வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், பராமரியும் சுவாமி. தேர்வுகள் அப்படியே ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன, அப்படியே எல்லாமே ஸ்தம்பித்து நிற்கின்றன. எல்லாம் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரவும், மீண்டும் தகப்பனே இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கடவுள் உதவி செய்யும். எங்கள் வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துங்க சுவாமி. வேலைக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, ஒரு நல்ல வாழ்க்கைக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, திருமண வாழ்வுக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, குழந்தை செல்வங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, இல்லங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. எல்லாருடைய வாழ்விலும் என் ஆண்டவதாமே இன்னும் மேன்மை தரும்படியாய், என சுத்தம் உண்டு என்று சொல்லி எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய், நானோடு கூட இருக்கிறேன் சொல்லி அத்தனை மக்களுடைய வேதனைகளை மாற்றி நம்பிக்கை தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்ன தெய்வம் எல்லா மக்களுக்கும் உதவி செய்யும். உள்ளம் கைகளில் வரைந்து வைத்து எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கோழி தன் செட்டைகளுக்குள்ளாய் தன்னுடைய குஞ்சுகளை சேர்த்து ஆபத்தில் அரவணைப்பதை போல ஆண்டவரே இந்த நிலையிலே எங்களை தொடர்ந்து அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே குடும்ப தலைவர் தலைவருடைய வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்கள் இருந்தன, எல்லாம் தாண்டி வர உதவி செய்து வருகிறீர். கடினமான சூழல் இருந்தன, எல்லாம் தாண்டி வர உதவி செய்து வருகிறீர். நன்றி. தொடர்ந்து தகப்பு நல்ல வருமானங்கள் தாரும். அந்த ஆண்டவரே எங்கள் தொழில்கள் நடக்க உதவி செய்யும், வேலைகள் தங்குதடை இல்லாமல் நடப்பதற்கு உதவி செய்யும். அதன் மூலமாய் குடும்பத்தில் உள்ள எல்லா வறுமைகளும் மாற உதவி செய்யுங்க சுவாமி. உம்மை நம்பி வந்திருக்கிறோம், கடினங்கள் எல்லாம் மாற்றுவீராக. கையும் பிரயாசித்து வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர், வாய்க்க பண்ணுங்க சுவாமி. கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் உதவி செய்கிற ஆண்டவர், எங்க மக்களுடைய வியர்வை துளிகளிலே நல்ல மேன்மைகளை கண்டுகொள்ள உதவி செய்யும். யாரும் ஆண்டவரே உணவுக்காக வாடாதபடிக்கு எல்லா இல்லங்களிலும் சம்பூர்ணமான உணவை தாருங்க சுவாமி. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் எங்கள் இல்லங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். கடவுளே, வேதனையோடு இருக்கிற மக்கள் உண்டு, குழந்தை செல்வங்களுக்காய் உதவி செய்யுங்க சுவாமி. ஜெபங்களை கேட்டு அற்புதங்களை செய்திருக்கிறீர். இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதா, அதிசயம் நடக்காதுன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிற மக்கள் உண்டு. ஏன் இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே தங்கள் இல்லத்திலே இருந்து ஜெபிக்கிற மக்கள் உண்டு. இந்த காட்சி ஊடகத்தின்பாக இருந்து உம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடு வேண்டுகிற மக்கள் உண்டு. கடாட்சம் செய்யுங்க அப்பா, அற்புதங்களை செய்யுங்க சுவாமி. தடைகளை எல்லாம் மாற்றுவீராக. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். கர்ப்பிணி ஸ்திரீகளை ஆண்டவர் பலப்படுத்தும், கர்ப்பகாலம் முழுவதும் தாங்கும். ஆச்சரியமாய் உம்முடைய கிருபையினால் ஆண்டவர் தருகிற பிள்ளை செல்வத்தை பெற்றெடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல உதவி செய்யுங்க சுவாமி. இல்லங்களை கட்டி கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்வில் எல்லா நன்மைகளையும் தாரும். ஆண்டவதாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வயதான பெற்றோரை பலப்படுத்தும். வயதான காலங்களில் உம்முடைய வல்லமை, கிருபை, தயவு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த பொல்லாத கொள்ளை நோய்கள் எங்கள் பெற்றோரை யாரையும் அண்டாதபடிக்கு ஆண்டவர் தாமே வேலையெடுத்து பத்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் பலகீனமாய் இருக்கிறார்களோ, மருத்துவமனையிலே பலகீனமாய் இருக்கிற மக்கள் உண்டு, இல்லங்களிலே பலகீனமாய் இருக்கிற மக்கள் உண்டு. எல்லாருடைய பலவீனங்களையும் ஆண்டவர் சுகமாக்கும். ஆண்டவரே, மருத்துவமனையிலே பலகீனத்தோடு இருக்கிற அருமையான எங்கள் டீக்கனருக்காக ஜெபிக்கிறோம். அற்புதமாய் அதிசயமாய் கடவுள் காத்தீர். தொடர்ந்து பெரிய விடுதலை ஆண்டவர் தாரு. எங்கள் ஆண்டவர் இன்னும் யார் யாரெல்லாம் விடுதலைக்காக சுகத்திற்காக ஏங்கி தவிக்கிறார்களோ எல்லாருடைய பலகீனங்களையும்
ஆண்டவர் மாற்றும். இந்த உலகை ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும். மக்கள் அல்லல்படுகிறார்கள். இந்த கொடிய வியாதிகள் இவையெல்லாம் நிர்மூலமாக உதவி செய்யும். ஆண்டவரை, வசதி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு வேண்டிய உதவி செய்யும். ஆகாரம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு வேண்டிய ஆகாரம் தாரும். சொந்த இடங்களுக்கு, சொந்த வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பி அலைகிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகபத்திரமாய் அழைத்து சேரும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க சுவாமி. இதிலே போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்காக, மருத்துவர்களுக்காய், தாதியர்களுக்காய், காவல்துறையினருக்காய், தன்னார்வ பணியாளர்களுக்காய், அரசு பணியாளர்களுக்காய், சுகாதார பணியாளர்களுக்காய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பாதுகாரு. மக்களுக்கு நன்மை செய்கிற மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். மேன்மைப்படுத்துங்க சுவாமி. தொடர்ந்து எங்களை பராமரி. நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள், ஜெபிக்காத நன்மைகள் எல்லாவற்றைக்கும் ஆண்டவர் தாமே உதவி செய்து எங்கள் மக்கள், இந்த சுற்றுவட்டார மக்கள், இந்த கிராம மக்கள், எல்லா சமய மக்கள் அனைவரும் எந்த குறையும் இல்லாமல் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ கடவுள் உதவி செய்யும், மேன்மைப்படுத்தும். மீண்டும் உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற போது ஆண்டவரே, பற்றி எரிகிற அனுபவத்தை தாரு. உம்முடைய வார்த்தை தர இருக்கிற உம்முடைய மகனை பலப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். அவர் வழியாக நன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ள அருள் தாரும். இப்ப இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கருவும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, மீண்டும் அனைவருக்கும் உண்மையிலேயே மனப்பூர்வமான சபை நாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பல தீர்மானங்கள், திட்டங்கள் நாளுக்காக போடப்பட்டிருந்தன. ஆனால் ஒன்றும் நடைபெறவில்லை. அதே வேளையில் நம் ஆலயத்தை வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் இல்லங்களிலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நன்றி செலவும் அவர் வாய்ப்பை தந்தார். அதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தந்த அழைய திருச்சபை தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தந்திருக்கின்ற சபையினர் மூப்பர்கள், கிளை சங்கங்கள், அதன் பொறுப்பாளர்கள், நம்முடைய பள்ளிக்கூடம், கர்த்தர் தந்துருகின்ற நல்ல வளர்ச்சி அனைத்திற்காக நம்மளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாம் இணைந்து ஜெபிப்பு திருச்சபை பணிகளிலே நாம் சேர்ந்து செயலாற்றி திருச்சபை மீண்டும் கற்பி எழுப்புவோம். கர்த்தர் அனைவரையும் ஆசிரியப்பதாக. மீண்டும் போதலாக விசுவாச குடும்பத்தார் அனைவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நிச்சயமாக நம்ம ஆசிரியப்பார் நம் திருச்சபையும் குடும்பங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். இந்த நாளிலே கர்த்தருடைய செய்தியை அளிப்பதற்காக நம்மத்தில் வந்திருப்பவர்கள் நம்முடைய கிளை சபை ஆகிய இத்தகவேலி திருச்சபையினுடைய அன்பு போதர் திரு அஜித்குமார் அவர்கள். சபை நாள் ஆனப்படினாலே ஒரு சிறப்பு செய்தி வேண்டும் என்று யோசித்து அவரை அழைத்தோம். அன்போடு அவர்கள் வந்தார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பில் போதலாக அன்போடு வாழ்த்து வரவேற்று கொள்கிறோம். அவளுடைய திருப்பினையையும் அவளுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம். நமக்கு தெரிந்த தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே என்ற அந்த பாடலை இணைந்து பாடுவோம், உற்சாகமாக பாடுவோம். இந்த பாடலை பாடின பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம்.
இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்த்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம், மகிமையில் சேர்த்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. தந்தை மைந்தன் தூயாவியானவரின் திருப்பேருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. 188வது சபை நாள் நன்றி தொழுகையிலே இறை வார்த்தையை இணைந்து சிந்திக்கும்படியாய் என்னை அன்புடன் அழைத்த அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய சேகர குருவானவர், உதவி போதகர், அன்புக்குரிய சபை ஆட்சிக்குழு, பாசத்திற்குரிய காணொளி காட்சியின் மூலமாய் வீடுகளில் இருந்து சபை நாள் நன்றி தொழுகையிலே பங்கு கொள்கிற அத்தனை விசுவாச குடும்பத்தினருக்கும் இட்டகவேலி திருச்சபையின் திருப்பணியாளர் குடும்பத்தின் சார்பாகவும் விசுவாச குடும்பத்தின் சார்பாகவும் சபை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இணைந்து சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவனுடைய வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தால் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை வணக்கி ஆண்டவர் இந்த வசனத்தினூடாக நம்மோடு பேசும்படியாய், இந்த வசனத்தை நமக்கு பிட்டு தரும்படியாய் அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். திருச்சபையை உருவாக்குறவரும் திருச்சபைக்கு தலைவருமாய் இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்த பரலோக பிதாவே, 188வது சபை நாள் நன்றி தொழுகையிலே உமது பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் இல்லங்களில் இருந்து உமக்கு நன்றி சொல்லும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அன்பு பிதாவே, இந்த நாளிலேயும் நாங்கள் வாசித்து கேட்ட இந்த இறை வார்த்தையை உம்முடைய கரத்திலே தருகிறோம். வார்த்தையாயிருக்கிற இந்த மன்னாவை நீர் ஆசீர்வதித்து பிட்டு எங்களுக்கு தருவீராக. இதை நாங்கள் உட்கொள்ளுகிற போது உம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் உமக்கும் சாட்சியாக நாங்கள் வாழ்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி தாரும். அடியேனை கால்வரி சிலுவையிலே மறைத்து நீர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பரலோக பிதாவே, ஆமென். வாசித்த இந்த இறை வார்த்தையை மீண்டும் கூட படிக்கிறேன்.
அதனாலே சபைகள் விசுவாசத்தால் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இக்காலகட்டத்தில் வளர்ந்து வருகிற திருச்சபைகளும் இருக்கிறது, வளர்ச்சி குன்றி போயிருக்கிற திருச்சபைகளும் இருக்கிறது. உறுதியோடு கூட உயரளவில் வளர்ந்து வருகிற திருச்சபைகளும் இருக்கிறது, உடைவுபட்டு போயிருக்கிற திருச்சபைகளும் இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் இருந்த ஆதி திருச்சபை ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து பெருகினது என்று சொல்லி இந்த திருமறையிலே நாம் கண்டுகொள்ள முடியும். ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகக்கூடிய காரணம், ஆதி திருச்சபையில் அமைப்பு முறை என்பது சரியாக இருந்தபடியினால் அந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெறுகிறது. எந்த திருச்சபையில் அமைப்பு முறை சரியாக காணப்படுகிறதோ அந்த திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவராயிருக்கிற கடவுள் ஆதியிலே ஏதேன் எனப்படுகிற தோட்டத்தில் குடும்பம் எனப்படுகிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். அந்த குடும்ப அமைப்பினர் மூலமாய் அவருடைய நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்திருந்த போது தீயவனாய் இருக்கக்கூடிய பிசாசானவன் மூலமாய் அந்த மக்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை தவறிவிட்டபடியினால் ஆண்டவர் இரண்டாவது அமைப்பாக அரசாங்கம் எனப்படுகிற அமைப்பை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த அரசாங்கம் எனப்படுகிற அமைப்பும் கடவுளை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டபடியினால் மூன்றாவது ஒரு அமைப்பாக அவர் சபையை நிறுவுகிறார் அல்லது ஏற்படுத்துகிறார். இந்த சபை அமைப்பு என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக கடவுள் மூவரும் ஒன்றாயிருக்கிறதை போல முப்பரி நூலின் தத்துவ அடிப்படையில் ஆதி திருச்சபை காணப்பட்டது. பிரசங்கியின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, முப்பரி நூல் சீக்கிரத்தில் அறாது என்று சொல்லி. இந்த கருத்தின்படியாகத்தான் சாலமோன் எருசலேம் ஆலயத்தை கட்டியெழுப்புகிற பொழுது எருசலேம் ஆலயத்தினுடைய உட்பிரகாரங்களை 3 அடுக்கு கற்களினாலே அவர் கட்டி வலிமைப்படுத்தினார் என்று சொல்லி கண்டுகொள்ள முடியும். இந்த திருச்சபைகள் இன்றைக்கு உடையாமல் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய நிலைமையில் உள்ள நிர்வாகங்களாய் இருக்கக்கூடிய திருச்சபை விசுவாசிகள், திருச்சபையினுடைய மேய்ப்பர்கள், திருச்சபையினுடைய உதவியாள் அல்லது டீக்கன்மார்கள், இவர்கள் முக்கியமானவர்கள். இவர்கள் 3 பேருடைய பிரயாசமும் இவர்கள் 3 பேருடைய வழிநடத்துதலும் அந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ச்சியடைய ஆரம்பித்துவிடும். இந்த மூவருடைய பங்களிப்பு தான் இன்றைக்கு காணப்படுகிற திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாயிருக்கிறது. இந்த 3 பேர்களை நாம் இன்றைக்கு இணைந்து சிந்திக்க போகிறோம். முதலாவது விசுவாசிகள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 42வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒவ்வொரு சபை விசுவாசிகளிலும் இருந்துதான் சபை ஆரம்பமாகிறது. சபை விசுவாசிகள் இல்லை என்று சொன்னால் சபை ஒருபோதும் இயங்காது. திருமறையிலே அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவர்களுக்கு என்று சொல்லி பல்வேறு உருவகங்களை ஏற்படுத்தி வைத்தார்கள். விசுவாசிகள் என்றும், திருச்சபையின் மந்தைகள் என்றும், ஆடுகள் என்றும், சீஷன் என்றும், தேவனுடைய பிள்ளைகள் என்றும், ஜீவனுள்ள கற்கள் என்றும் அவர்கள் உருவகப்படுத்தினது உண்டு. அப்படி ஜீவனுள்ள கற்கள் என்று சொல்லப்படுகிற உறுதியான வலிமையான இந்த ஜீவனுடைய கல்லை தேவனுடைய சபையாய மாளிகைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு சபை நிலையாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கக்கூடிய விசுவாசிகள் திருச்சபைக்கு தேவை. பிரியமான விசுவாசிகளே, நாம் அனைவரும் ஆண்டவருடைய திருச்சபையாயிருக்கிற சபையில் ஜீவனுள்ள கற்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார்.
ஒரு மனிதன் தன்னுடைய வீடை கட்டுகிற பொழுது அந்த வீடை கட்டுவதற்கு அந்த மனிதன் தரமான சிறந்த உறுதியான கற்களை பயன்படுத்துவார். ஒருவேளை செங்கல் கற்களாக இருக்கலாம் அல்லது சிமெண்ட் கற்களாக இருக்கலாம். எதுவானாலும் தான் கட்டப்படுகிற அந்த இல்லத்தில் உறுதியான கற்களை கொண்டு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி அந்த உறுதியான கற்களை சரியான முறையிலே தேர்ந்தெடுத்து அந்த இல்லத்தை கட்டுவார். அப்படி கட்டக்கூடிய அந்த இல்லம் விரிசல் அடையாது. அப்படி கட்டக்கூடிய அந்த இல்லம் உடைந்து போகாது. அப்படி கட்டக்கூடிய அந்த இல்லம் உறுதியாக காணப்படும். அதே போலதான் சபை உடைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், சபை விரிசல் அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஜீவனுள்ள உறுதியான விசுவாசிகள் திருச்சபைக்கு தேவை. சாலமோன் தன்னுடைய ஆலயத்தை கட்டும் பொழுதும், அதாவது 1 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதியிலே வேதம் சொல்லுகிறது, பெரிதும் விலையேறப்பெற்றதுமான கற்களை கொண்டு வந்து சாலமோன் ஆலயத்தை கட்டினாராம். அப்படி என்று சொன்னால், சாலமோனிலும் பெரியவராயிருக்கிற ஆண்டவராயிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய சபையை கட்டுவதற்கு மிகவும் சிறந்த உண்மையான தரமான ஜீவனுடைய கற்களாயிருக்கிற விசுவாசிகள் தேவை. விசுவாசிகள் என்பது யார்? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து தூய யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இப்படி சொல்லுவார், அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் அவருடைய வழிகளிலே நடக்கிறவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லி கண்டுகொள்ள முடியும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், நற்செய்தியாயிருக்கிற அதவா சுவிசேஷமாய் சொல்லப்படுகிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற மக்கள் தான் விசுவாசிகள். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கொரிந்து சபைக்கு அதை ஒரு ரத்தின சுருக்கமாக இப்படி சொல்லுவார். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியும் 4வது வசனத்திலே, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி, இயேசுவானவர் ஒரு மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்கிற அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுவார். அப்படிதான் இந்த பவுலடியார் சுவிசேஷ ஊழியமாக கடந்து சென்ற இடங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிற நற்செய்தியை அல்லது இந்த சுவிசேஷத்தை சொன்னபடியினால் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மக்களை கொண்டுதான் பவுலடியார் கொரிந்து சபையாகட்டும், எபேசு சபையாகட்டும், தெசலோனிக்கே சபையாகட்டும், அதை போல கொலோசிய சபையாகட்டும், இந்த சபைகளை அவர் ஏற்படுத்தினார். இந்த சபைகளில் உறுதியான தரமான நல்ல விசுவாசிகள் இருந்தபடியினால் அந்த ஆதி திருச்சபைகள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகினது. விசுவாசிகள் வளர்ந்து பெருக 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 திருச்சபையும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தது. இயேசுவை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்ட உண்மையான இந்த தரமான விசுவாசிகள் தான் உண்மையாய் ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதிப்பவர்கள், ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்யக்கூடியவர்கள், அந்யோன்யத்திலே பங்கு கொள்கிறவர்கள், ஐக்கியமாயிருக்கிறவர்கள், ஒரு மனதோடு கூட இருக்கிறவர்கள். எவ்விதமான நெருக்கங்கள் வந்தாலும், கடினமான கஷ்டங்கள் கடந்து வந்தாலும் தைரியத்தோடு இயேசு கிறிஸ்துவுக்காய் முன்னேறி செல்லுகிறவர்கள். அந்த விசுவாசிகள் எந்த திருச்சபையில் இருக்கிறார்களோ, அந்த விசுவாசிகள் எந்த திருச்சபையிலே பங்களிக்கிறார்களோ, அந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். இன்றைக்கு காணக்கூடிய திருச்சபையிலே 2 விதமான விசுவாசிகள் என்று சொல்லக்கூடியவர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் விசுவாசிக்கிற விசுவாசிகள்,
விசுவாசத்திலே பலகீனப்பட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகள். எபிராய ஆக்கியோன் 4வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லுவார், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் ஆலயத்தில் அல்லவா சபையில் எல்லாருக்கும் ஒருபோல பிரசங்கிக்கப்படுகிறது. இதை கேட்டு விசுவாசிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், கேட்டு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதை கேட்கிறவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது. அவர்கள் அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் உறுதியோடு கூட இருக்கிறார்கள், நம்பிக்கையோடு கூட இருக்கிறார்கள், விசுவாசத்தோடு கூட இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிற விசுவாசிகள் திருச்சபைக்கும் இறைவனுக்கும் பயன்படாதிருக்கிற விசுவாசிகள். இவர்கள் பயன்று போனவர்கள், உறுதியற்று போனவர்கள், இவர்கள் ஒருமனமற்றவர்கள் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட திருச்சபையில் இருக்கக்கூடிய உறுதியற்ற விசுவாசிகள் கடினங்கள் கடந்து வரும் பொழுது, போராட்டங்கள் கடந்து வரும் பொழுது, உபத்திரங்கள் கடந்து வரும்போது, பஞ்சங்கள் கடந்து வரும்போது, பலவிதமான நெருக்கங்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தில் உறுதியாக மட்டுமல்ல, திருச்சபையிலேயும் அவர்கள் உறுதியாக நில்லாதபடி அவர்கள் பின்மாறி கடந்து சொல்லுவார்கள். இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலான திருச்சபைகள் வளர்ச்சி குறைந்து போக காரணம், உடைவுபட்டு போக காரணம், இப்படிப்பட்ட பலகீனமான விசுவாசிகள், உறுதியற்ற இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறபடியினால் இன்றைக்கு காணக்கூடிய திருச்சபைகள் நாளுக்கு நாள் பலகீனப்பட்டு போகிறதும் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசிகள் ஜீவனுள்ள கற்களை போன்ற உறுதியற்ற நிலைமையிலே இருக்கக்கூடிய விசுவாசிகள். ஒரு மனிதன் இல்லத்தை கட்டுகிற பொழுது, முற்காலத்திலே இல்லத்தை கட்டுகிறதற்கு பயன்படுத்துகிற செங்கற்கற்களிலே அரசு முத்திரை இருக்கும் அல்லது கம்பெனி முத்திரை இருக்கும். அப்படிப்பட்ட அரசு முத்திரையுள்ள தரமான கற்களை கொண்டுதான் அந்த இல்லத்தை கட்டுவார்கள். ஆனால் இந்த காலகட்டத்திலே திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய விசுவாசிகளாயிருக்கிற ஜீவனுள்ள கற்கள் பரிசுத்த ஆவியானவர்களால் முத்திரையிடப்பட்ட கற்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் அதை தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாயிருக்க சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்ட விசுவாசிகள் எந்த திருச்சபையிலே காணப்படுகிறார்களோ அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், அவர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுகிறவர்களாய், அந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையக்கூடிய பங்களிப்பு செய்கிறவர்களாய் அவர்கள் மாறுவார்கள். அப்படிப்பட்ட திருச்சபை வளர்ந்து பெருகும். அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் 2வது அந்த திருச்சபை வளர்ந்து பெருகக்கூடிய காரணம், அத்திருச்சபையிலே இருந்த உதவிக்காரர்கள் அல்லது டீக்கன்மார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துங்கள். இந்த உதவிக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கிரேக்க பாஷையிலே டீக்கன்மார்கள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் விசுவாசிகள் தான், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுள்ள கற்களை போன்றவர்கள் தான். எருசலேம் ஆலயத்தில் அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே விசுவாசிகள் நாளுக்கு நாள் பெருகினபடியினாலே இந்த பந்தி விசாரிப்பு எனப்படக்கூடிய அந்த காரியத்தில் அப்போஸ்தலர்கள் சரியாக ஈடுபட முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படி நெருக்கடியான சூழ்நிலை வந்தபோது அங்கிருந்த கூடிய விசுவாச விதவைகள் பட்சபாதமாய் நடத்தப்படுகிறார்கள். இது அப்போஸ்தலருடைய காதுகளிலே கேட்கிறது. மிகுந்த வேதனைப்படுகிற அப்போஸ்தலர்கள் தங்களால் மட்டும் இந்த சபையை நடத்தி செல்ல முடியாது, இதற்காக உதவிக்காரர்கள் வேண்டும்.
அந்த உதவிக்காரர்கள் இருந்தால் மட்டுமே இத்திருச்சபை உடைவு பெறாமல் திருச்சபையை வளர்ச்சியடைய செய்ய முடியும் என்று கருத்தில் கொண்டு நற்சாட்சி பெற்று பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்த 7 பேரை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். அந்த 7 பேர்களை அவர்கள் தெரிந்தெடுப்பதினாலே இந்த அப்போஸ்தலர்கள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறதிலேயும் அல்லது உபதேசிப்பதிலேயும் ஜனங்களுக்காய் ஜெபிப்பதற்கும் அதிக நேரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் சீடர்களை, அதாவது இந்த உதவிக்காரர்களை அவர்கள் தெரிந்தெடுத்தபடியினால் சுவிசேஷத்தை அவர்கள் நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கும் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கும் அந்த இடத்தில் அதிக நேரம் கிடைத்தது என்று சொல்லி கண்டுகொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலருடைய காலகட்டத்திலே இந்த டீக்கன்மார்களை அல்லது இந்த உதவியாட்களை தெரிந்தெடுத்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்தது, தேவனுடைய வசனம் விரிவாக எங்கும் பரவினது, அநேக மக்கள் இதனாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த டீக்கன்மார்களை ஆதி திருச்சபை நிறுவனபடியினால் நிர்வாகங்கள் சீராக அமைக்கப்பட்டது. இதோ இந்த அப்போஸ்தலர்கள் வேத வசன உபதேசிப்பதிலையும் ஜெபிப்பதிலையும் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது பந்தி விசாரிப்பு பணியை அப்போஸ்தலரோடு கூட இணைந்து இந்த டீக்கன்மார்களும் சரியாக செய்து கொண்டிருந்தபடியினால் ஆதி திருச்சபை வளர்ந்தது. இதோ திருச்சபையிலே பிரச்சனைகள் வரும்போது அவரவர்களுடைய கருத்துக்களை கொண்டு இந்த டீக்கன்மார்களும் அப்போஸ்தலர்களும் ஒருமித்து அதை கலந்துரையாடி நல்ல எண்ணங்களை சபை மக்களுக்கு கொடுக்கிறபடியினால் அந்த சபையானது சமாதானம் அடைகிறது. அந்த திருச்சபை இந்த சபைக்குழுக்கள் பாரபட்சம் என்று நடத்தும் பொழுது அந்த திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகி கொண்டு இருக்கும். அந்த திருச்சபை ஆசீர்வாதமான நிலைமையிலே வளரும். ஆனால் எந்த திருச்சபையில் இந்த உதவியாள் என்று சொல்லக்கூடிய டீக்கன்மார்கள் பாரபட்சம் காட்டுகிறார்களோ அந்த திருச்சபை பிரிவுபடும், அந்த திருச்சபை உடைவுபட்டு போகும். அப்போஸ்தலருடைய பவுலுடைய காலகட்டத்திலே கொரிந்து திருச்சபையில் நிர்வாக சீர்கேடு ஒன்று நடக்கிறது. இந்த கொரிந்து திருச்சபையில் நிர்வாக சீர்கேடை 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த 3வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடந்து கொள்கிறீர்கள். பவுல் கொரிந்து திருச்சபை 2ஆக பிரிக்கப்பட்டு சண்டைகளினாலே பிரச்சனைகளினாலே சூழ்ந்து கொள்கிறதை அவர் கேள்விப்படுகிறார். மிகுந்த வேதனைக்குட்பட்ட பவுலடியர் இந்த கொரிந்து சபை பிளவுபட்டு போகக்கூடாது, இந்த கொரிந்து சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர்களுடைய அந்த பிரிவினையின் எண்ணங்களின் காரணத்தை புரிந்து கொண்டு அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அங்கே இருக்கக்கூடிய பிரிவினையின் எண்ணங்கள் ஒரு சிலர் பவுலை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் அப்போஸ்தலரை சார்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய உதவியாளானாலும் சபை மக்களும் 2ஆக பிரிவுபட்டபடியினால் கலக்கங்கள் திருச்சபையிலே கடந்து வருகிறது. எந்த திருச்சபையில் சபைக்குழுக்கள் 2 கருத்துகளோடு இருக்கிறார்களோ, எந்த திருச்சபையில் சபைக்குழுக்கள் பாரபட்சம் என்று பாரபட்சமாய் இருக்கிறார்களோ அந்த திருச்சபை பிளவுபடும், அந்த திருச்சபை வளர்ச்சி அடைவது தடுக்கப்படும். இந்த இடத்தில் பவுல் அவர்களுக்கு உபதேசங்களாய் சொல்லுகிறார், இதோ பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்க தந்த ஊழியக்காரர்கள் தானே. இந்த ஊழியக்காரர்கள் இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிப்பதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஊழியக்காரர்கள் தானே. இவர்களை வைத்து நீங்கள் பிரிவினை வைத்திருக்க கூடாது என்று சொல்லி உபதேசம் பண்ணுகிறார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான், விளைவிக்கிற கர்த்தராலே ஆகும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நடுகிறவனானாலும் நீர்ப்பாய்ச்சுகிறவன் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன்
வேலைக்கு ஏற்றத்தக்கதான கூலியை பெறுவான். வரக்கூடிய ஒவ்வொரு போதகர்களானாலும் திருப்பணிகளானாலும் அத்திருச்சபையிலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும் பொழுது, அதுவா ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த கற்பனையின்படி சரியாக செய்கிற பொழுது அவர்களுக்குரிய பலனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அதே நேரத்தில் பவுலடியார் சொல்லுகிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பிரியமான திருச்சபை ஆளக்கூடிய சபை நிர்வாக குழுக்களே, உங்களுக்குள் பிரிவினைகள் கடந்து வந்தால், உங்களுக்குள் பட்சபாதங்கள் கடந்து வந்தால், உங்களுக்குள் நான் நீ என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினைகள் ஏற்பட்டால் திருச்சபை உடைந்து போகும். பவுல் சொன்னதை போல நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். நீங்கள் மந்தையாய் இருக்கிறீர்கள், நீங்கள் பண்ணையாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது. ஆதி திருச்சபை ஐக்கியத்தோடு ஒன்றுபட்டு அந்த உதவியாட்கள் திருச்சபையினுடைய மேய்ப்பர்களோடு ஒன்றிணைத்து இருந்தபடியினால் திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்தது. மூன்றாவதாக ஆதி திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக காரணம் அத்திருச்சபையினுடைய அப்போஸ்தலர் அல்லது மேய்ப்பர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, மேய்ப்பர்களை ஆண்டவர் திருச்சபையிலே முக்கிய பங்களிப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தரால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட சம்பாதித்த அந்த சபையை மேய்ப்பதற்கும், அந்த சபையை கரிசனையோடு கட்டி காப்பதற்கும், சபையை குறித்து எச்சரிப்போடு கூட இருப்பதற்கும் அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கட்டளை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மேய்ப்பர்களுக்கு இருக்கக்கூடிய வேலை என்பது அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலே அப்போஸ்தலர் சொல்லுவார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலையும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரித்திருப்போம். மேய்ப்பர்களுடைய வேலை என்பது ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையை தெளிவான முறையிலே இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுப்பதும், அவர்களை அந்த வசனத்திலே உறுதிப்படுத்துவதும், அந்த மக்களுக்காக உறுதியாக ஜெபிப்பதுமே அவர்களுக்கு முக்கிய கடமையாக ஆண்டவர் அந்த இடத்திலே கொடுக்கிறார். இதை உணர்ந்து கொண்ட ஆதி அப்போஸ்தலர்கள் வசனத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அவர்கள் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதிலையும், கிறிஸ்துவனுடைய மகிமைப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், நித்திய நியாய தீர்ப்பை குறித்தும் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு கருத்தாய் ஆழமாய் உபதேசம் பண்ணினார்கள். இந்த கருத்தாய் ஆழமாய் உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இந்த மேய்ப்பர்கள் அவர்கள் தேறினவர்களாகவும் உபதேசத்தில் உறுதியுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனுடைய வசனம் அந்த திருச்சபைக்கு மேய்ப்பர்கள் கொடுக்கிற பொழுது, அந்த திருச்சபையின் மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிற பொழுது, அந்த திருச்சபையினுடைய விசுவாசிகள் உறுதியடைகிறார்கள். அந்த திருச்சபையை நாளுக்கு நாள் வளர்ந்து பெறுகிறது. மேய்ப்பனுடைய வேலையே ஆடுகளை மேய்ப்பது. மேய்ப்பர்கள் ஒருபோதும் தங்களை மேய்க்க கூடாது. மேய்ப்பர்களுக்கு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு நூலிலே எரேமியா இறைவாக்கினரின் எசேக்கியேல் இறைவாக்கினரின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தொடர்ந்து நாம் படிக்கிற பொழுது, மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்க வேண்டும். தங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இயேசுவினுடைய திரு இரத்தத்தால் மீட்கப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட அந்த திருச்சபையை மேய்க்கக்கூடிய கடமை இந்த மேய்ப்பர்களுக்கு இருக்கிறது. அதனாலே மேய்ப்பர்களாய் இருக்கக்கூடியவர்கள் திருச்சபையை கருத்தோடும் கண்ணியத்தோடும் அதை மேய்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. திருச்சபையிலே
பலகீனப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள், காயப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள், அதை போல துரத்துண்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் பின்மாறி செல்லப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையிலே சென்று இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை எடுத்து சொல்லி மீண்டும் அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி திருச்சபையிலே அவர்கள் ஜீவனுள்ள கற்களாய் மாற்ற வேண்டும் என்பது மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமை. இந்த மேய்ப்பர்கள் ஆலயத்தை எச்சரிக்கையோடு கவனிக்கவில்லை என்று சொன்னால் திருச்சபையிலே தீயவன் உள்புகுந்து திருச்சபையில் இருக்கிற ஆடுகளை கொள்ளையடித்து விடுவான். திருச்சபையிலே மாறுபாடான உபதேசங்களை கொண்டு வந்து விடுவான். திருச்சபை விசுவாசிகளுக்கு இடையிலே பிரிவினைகளை கொண்டு வந்து விடுவான். அதனால் இந்த மேய்ப்பர்கள் விசுவாசிகளை அல்லது மந்தைகளை கண்காணியாய் அவர்கள் விழிப்போடு கூட கவனித்து கொண்டிருக்க வேண்டும். எந்த இடத்திலிருந்து இடர்கள் வருகிறதோ, எந்த இடத்தில் பிரிவினையின் சத்தங்கள் கேட்கிறதோ, அப்பொழுதே அந்த இடத்திலே அந்த விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் தெளிவு கொடுக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் பவுலடியார் சொல்லுவார், அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். திருச்சபை பிரிக்கப்படுகிறது தேவனுடைய சித்தமல்ல, விருப்பமல்ல. அந்த திருச்சபையே பிரிவினை உண்டாக்குற இடர்கள் உண்டாக்குறவர்களை கவனித்து அவர்களை விட்டு திருச்சபையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மேய்ப்பர்களுக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மேய்ப்பர்கள் இந்த மந்தைகளுடைய ஆத்துமாவினுடைய உத்தரவாதம் உள்ளவர்கள். அதன் முதல்ல நான் சொல்லப்பட்டதை போல மந்தையை மேய்ப்பர்கள் தான் மேய்க்க வேண்டும். இந்த திருச்சபையை ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற மேய்ப்பர்களாய் இருக்கக்கூடிய இந்த போதகர்கள் தான் மேய்ப்பார்கள். இன்னொருவர் வந்து அந்த இடத்திலே மேய்த்தார் என்று சொன்னால் பலவிதமான பிரச்சனைகள் அந்த இடத்திலே கடந்து வரும். அதனாலே தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே எபிரேயாக்கியோன் சொல்லுவார், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது என்று சொல்லி, பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே இத்திருச்சபையினுடைய விசுவாசிகளுடைய அத்தனை ஆத்துமாவனுடைய உத்தரவாதம் இந்த மேய்ப்பருடைய கரத்திலே தான் இருக்கிறது. இந்த மேய்ப்பர்கள் திருச்சபைக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற பொழுதும், கரிசனையோடு கண்காணிகளாய் இருந்து உபதேசங்களை சொல்லுகிற பொழுதும், அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அடங்கி நடக்கக்கூடிய அந்த திருச்சபை விசுவாசியானாலும் சபைக்குழுவினாராலும் அந்த சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் எருசலேம் அலங்கம் கட்டப்பட்ட அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எருசலேம் அலங்கம் இடிந்து கிடக்கும் போது நெகேமியாவின் மூலம் எருசலேம் அலங்கம் கட்டப்படுகிறது. அந்த நெகேமியா அந்த அலங்கம் கட்டப்படுகிற போது விழிப்போடு கண்காணித்து அந்த அலங்கத்தை கட்டுகிறார். காரணம், அந்த இடத்திலே அலங்கத்தை உடைத்து போடுகிற இடர்கள் உண்டாக்குகிற அந்த மக்களை பிரிவினை உண்டாக்கக்கூடிய சம்பல்லத்து தோபியா என்பவர்களை குறித்து கேள்விப்படுகிறார். அவர்களால் இந்த வேலை நடக்கிறதை நிறுத்தக்கூடாது என்று சொல்லி ஜனங்களை ஆண்டவருடைய வார்த்தையிலே உறுதிப்பட்டு நடத்தினபடியினால் எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது. ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசிகள், உதவியாளர்கள், இந்த மேய்ப்பர்கள் 3 பேரும் இணைந்து அவர்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கடமைகளை சிறப்பாக செய்கிற பொழுது அந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். ஆதி அப்போஸ்தலருடைய சபை இந்த 3 அடுக்கு இந்த கற்களால் கட்டப்பட்டபடியினால், விசுவாசிகளும் மூப்பர்களும் உதவியாளர்கள் மூலமாய் கட்டப்பட்டபடியினால் திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெறுகிறது. எருசலேம் ஆலயத்தை சாலமோன் 3 அடுக்கு கற்களால் கட்டின பின்பு அவர் கேதுரு மரப்பலகையினாலே அந்த கற்களை மூடினாராம். கேதுரு மரப்பலகையை
ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை குறிக்கும். பிரியமானவர்களே, எப்படி கேதுரு மரப்பலகை அந்த 3 அடுக்கு கற்களை மறைத்ததோ அதை போல விசுவாசிகளையும் சபை டீக்கன்மார்களையும் சபை மேய்ப்பர்களையும் ஆண்டவருடைய சிலுவையின் மறைவுக்குள்ளாக இவர்கள் வர வேண்டும். தங்களை வெளிப்படுத்தக்கூடாது, தங்களை நாளைத்தான் திருச்சபை வளர்ந்தது என்று சொல்லக்கூடாது. இவர்கள் 3 பேரும் சிலுவையின் நிழலிலே அடைக்கலம் புகுகிற பொழுது அந்த இடத்தில் கர்த்தர் அந்த திருச்சபையிலே வெளிப்படுகிறார். பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களே தவிர விசுவாசிகளை அல்ல, டீக்கன்மார்களை அல்ல, சபை மேய்ப்பர்களை அல்ல. அவருடைய கண்களிலே காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து என்ற திருச்சபையில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய மறைவிலே, அந்த சிலுவையின் மறைவிலே இருக்கிற பொழுது எவ்விதமான தீய சக்திகள் உள்ளே வராது, எவ்விதமான ஆபத்துகள் உள்ளே வராது, பிரிவினை உண்டாக்கக்கூடிய குள்ளநரிகள் ஆலயத்திலே வராது, மாம்ச சிந்தனை உள்ளவர்கள் ஆலயத்திலே கடந்து வர மாட்டார்கள். காரணம், வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அன்னுதினம் சபையோடு சேர்த்தார். விசுவாச உறுதியுள்ள விசுவாசிகளை, விசுவாசத்தில் உறுதியுள்ள சபைக்குழுக்களை ஆண்டவர் ஆலயத்தில் ஏற்படுத்தினபடியினால் அங்கே இதோ பிரிவினை உண்டாக்கக்கூடிய எந்த தீய சிந்தனையும் வருவதற்கு ஆண்டவர் அந்த இடத்திலே இடம் கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட திருச்சபை ஆசீர்வாதமாய் வளர்ச்சி அடையும். நான் முதல்ல சொன்னதை போல முப்பரி நூல் அற்று போகாது என்று சொன்னதை போல அந்த முப்பரி நூல் 3ம் ஒரே நீளமும் ஒரே வீதியும் ஒரே அகலவுமாக இருக்கும். இங்கே விசுவாசியானாலும் மூப்பர்கள், அதாவது உதவியாளர்களானாலும் மேய்ப்பர்களானாலும் கிறிஸ்துவனுடைய பார்வையிலே ஒரே அளவுள்ளவர்கள் தான். அவர்கள் 3 பேரும் ஒருமித்து கட்டப்படுகிற பொழுது, அவர்கள் 3 பேரும் ஒருமித்து இணைகிற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய எந்த திருப்பணியானாலும் இந்த திருச்சபைக்கு ஆசீர்வாதமாயிருக்கும், இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாயிருக்கும். இதனாலே திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகும். பிரியமான தேவனுடைய ஜனமே, கழிந்த சுமார் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு திருச்சபையிலே 6வது நாள் சபை நாள் விழாவுக்காக சிறப்பு செய்தி கொடுப்பதற்காய் கர்த்தருடைய கிருபையினாலே நான் கடந்து சென்றேன். சுமார் 30 குடும்பங்கள் கொண்ட அந்த திருச்சபை சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு அந்த திருச்சபை வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த செய்தி முடித்து அதிலே சுமார் 7 ஆண்டு காலங்கள் கழிந்த பிற்பாடு மீண்டும் அந்த திருச்சபையிலே நான் கடந்து போன போது அந்த திருச்சபை விரிவாக்கம் அடைந்திருக்கிறது. அந்த திருச்சபையிலே 200க்கும் மேற்பட்ட சபை மக்கள் கூடியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அநேக குடும்பங்கள் அந்த திருச்சபையிலே கூடியிருந்தது. சபையினுடைய ஆண்டறிக்கை படித்துக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதிலே கல்வி பணியை ஆரம்பித்தார்கள் என்றும், மருத்துவ பணியை ஆரம்பித்தார்கள் என்றும், நற்செய்தி பணியை ஆரம்பித்தார்கள் என்றும், சமூக பணிகளை ஆரம்பித்தார்கள் என்றும் பட்டியலிட்டு காட்டினார்கள். பல வாலிபர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் இதோ மலைப்பகுதியிலே சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று பட்டியலிட்டார்கள். அந்த பட்டியலிட்டதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டு அந்த சபை நாள் முடிந்த அந்த நாளிலே போதகரோடு கேட்டேன். சபை, நான் 6வது ஆண்டு சபை நாளிலே வந்தபோது கொஞ்சம் மக்கள் தான் இருந்தார்கள். இன்றைக்கு சபை வளர்ந்து பெருகி இருக்கிறது. பல நல்ல பணிகள், நல்ல திட்டங்கள் இந்த சபையிலே நடந்திருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டபோது சபை போதகர் அத்திருச்சபையினுடைய செயலரை சுட்டி காட்டினார். திருச்சபையின் செயலரிடத்தில் போய் கேட்டேன். அவர், நான் சொன்னால் அது பெருமையாய் இருக்கும் என்று சொல்லி அத்திருச்சபையிலே வந்த ஒரு சகோதரியை காண்பித்து அவளிடத்தில் கேளுங்கள் என்று கேட்டார். நான் அந்த சகோதரியிடத்தில் கேட்டேன், இந்த திருச்சபை ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டிருக்கிறது, காரணம் என்ன சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாள். நான் இயேசு கிறிஸ்துவை அறியாதிருந்த ஒரு காலகட்டம் சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பதால். எனக்கு 2 பிள்ளைகள். நான் இயேசு என்றால் எனக்கு யார் என்று தெரியாது. என்னுடைய கணவனார் திடீரென்று விபத்திலே மரித்து போகிறார். என்னை உறவினர்கள் கைவிட்டு விடுகிறார்கள், ஊரார் கைவிட்டு விடுகிறார்கள். அத்தருணத்தில் இத்திருச்சபையில் இருந்த போதகர் பக்கத்து வீடுகளிலே வீடை சந்திக்க வந்தபோது என் நிலைமையை குறித்து கேள்விப்பட்டார். என் வீட்டில் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார்.
இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி ஜெபித்து அவர் மீண்டும் வந்தார். அதற்கு பிற்பாடு அத்திருச்சபையினுடைய சபைக்குழுக்களோடு போதகரும் வந்தார். வந்து நல்ல ஆலோசனைகளை தந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை தந்து எங்களை தைரியப்படுத்தினார்கள். ஆதரவற்ற எங்களுக்கு ஆதரவாக இருந்து உதவி செய்ய ஆரம்பித்தார்கள். திருச்சபைக்கு அழைத்தார்கள். அந்த நல்லெண்ணம் கொண்ட மக்கள் இந்த திருச்சபையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி திருச்சபையிலே வந்தேன். திருச்சபையில் விசுவாச குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் என்னுடைய உறவினராக என் வீடை சந்தித்தார்கள். என் வீடு சந்தோஷப்பட்டது. என் வீட்டில் எந்த ஒரு குறைவும் இல்லாதிருந்தது. அநேக உறவினர்கள் எனக்கு கிடைத்தார்கள் என்ற சந்தோஷத்தில் இருந்தபோது இத்திருச்சபையிலே இருக்கக்கூடிய சபைக்குழுவினர் என்னை இத்திருச்சபையினுடைய கோயில் பிள்ளையாக பணியமர்த்தினார்கள். இன்று வரை என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைவில்லை என்று சொல்லி திருச்சபையினுடைய வளர்ச்சியினுடைய காரணங்களை அவர் பட்டியலிட்டார். அது எனக்கு நம்பிக்கை வராதிருந்தபடியினால் அத்திருச்சபையினுடைய ஒரு வாலிபனை சந்தித்தேன். அந்த வாலிபன் அத்திருச்சபையினுடைய மைக் ஆபரேட்டர். அந்த வாலிபனிடத்திலே கேட்டேன், இந்த திருச்சபை நான் முன்னே கண்டதை விட நல்லா பெருகி இருக்கிறது என்று சொன்னபோது அவன் சொன்னான், ஐயா உண்மைதான், நான் முழு குடிகாரனாக இருந்தேன். தெருவிலே குடித்து விழுந்து கிடந்தேன். என்னுடைய வயது 35. என்னை யாரும் மதிப்பதில்லை. வீடுகளிலே என்னை ஏற்றுவதில்லை. புத்தி தெளிவற்ற நிலைமையிலே கிடந்த என்னை இத்திருச்சபையினுடைய போதகர்களும் சபைக்குழு உறுப்பினர்களும் என்னை தேடி கண்டுபிடித்தார்கள். என்னை அவர்கள் இயேசு கிறிஸ்து எனப்படுகிற நற்செய்தியை சொல்லி என்னுடைய தேவைகளை குறித்து கேட்டறிந்தார்கள். என்னை பராமரித்தார்கள். அவர்கள் இந்த பூமியில் மதிப்புக்குரியவனாய் வாழும்படியாய் கற்றுத்தந்தார்கள். இத்திருச்சபையிலே சவுண்ட்ஸ் ஆபரேட்டர் பண்ணக்கூடிய பொறுப்பை எனக்கு தந்தார்கள். பிரியமானவர்களை, இப்படி அந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. குலசேகரம் திருச்சபையே ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றுதான். திருச்சபை அப்படி இருக்கக்கூடாது, அது வளர்ந்து பெருக வேண்டும். மருத்துவ பணிகளானாலும், சமூக பணிகளானாலும், கல்வி பணிகளானாலும், அனைத்து பணிகளிலேயும் இந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பெறுகிற பொழுது ஆண்டவருடைய நாமம் இந்த திருச்சபையின் மூலமாய் மகிமைப்படும். இந்த திருச்சபை தொடர்ந்துள்ள நாட்களிலும் வளர்ந்து பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த இறை வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறப்பான நாளில் சிறப்பான செய்திக்காய் கடவுளை போற்றுவோம். உண்மையிலேயே ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்த அன்பு போதகர், அவருடைய திருப்பணிகள், அவருடைய குடும்பம், அவருடைய திருச்சபை அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறப்பு தொழுகையில் இறுதிக்காக நாம் யாவரும் இருந்த இடத்திலே கீர்த்தனை 407 ஜீவவசனம் கூறுவோம். கீர்த்தனை 407 பாடுவோம். ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலமுதுவோம். ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலமுதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த, பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலமுதுவோம். பாதக பேயின் வலையில் ஐயோ திரள் வேற்பட்டு படியும் வேளையில், பேதமையோடு பிடிவாதமருள் மிகுந்து, பேதமையோடு பிடிவாதமருள் மிகுந்து, வேதனை தானடைய போவோம் கதி வரவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரை சேர்ந்தே எக்காலமுதுவோம். பூலோகம் எங்கும் நமையே கிறிஸ்துநாத போக சொல்லி விதித்தாரே, காலா காலங்களிலும் கூடியிருப்போம் என்று, காலா
காலங்களிலும் கூடியிருப்போம் என்ற கர்த்தன் வாக்கை நினைந்து எத்தேசமும் திரிந்து ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்தே எக்காலமுதுவோம். விண்ணின் மகிமை துறந்தார், கிறிஸ்து நாமை மீட்க குருசில் இறந்தார். மண்ணின் புகழ் பெருமை எல்லாம் தூசு குப்பையன், மண்ணின் புகழ் பெருமை எல்லாம் தூசு குப்பையன் எண்ணி சிலுவைதனை எடுத்து மகிழ்ச்சியோடு ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்தே எக்காலமுதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம். சகோதரரை சேர்ந்தே எக்காலமுதுவோம். ஜெபம் செய்வோம். திருச்சபையின் தலைவராம் தெய்வமே, அர்த்தமுள்ள தொழுகையில் கலந்து கொள்ளவும், திருப்பணியில் எங்கள் பங்கு என்ன என்பதை கற்றுக்கொள்ளவும் நல்லொரு வாய்ப்பை தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நான் இணைந்து திருச்சபையை கற்று எழுப்ப வேண்டுமென்று ஆவியானவர் மூலமாய் எங்களை பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, திருச்சபையை நான் அப்படியே கற்றெழுப்பவும், அது மூலமாய் நாங்கள் வாழ்வை சொந்தமாக்கவும், திருச்சபை மேல் வளர்ந்து அநேக மக்கள் நன்மை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணியாய் அமைவும் கற்ப துணை செய்யும் சுவாமி. புதிய வாரம் அனைவருக்கும் நன்மையாய் அமையட்டும். எதிர்பார்க்கின்ற எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு பாரும். திருச்சபையில் நல்ல பங்களிப்பை நாங்கள் பெறவும், திருச்சபை என்பது இணைந்து கட்டப்பட வேண்டியது என உணர்வோடு நாங்கள் திருச்சபைக்காய் ஜெபிப்பு இணைந்து பணியாற்றி இந்த தேசத்திலே திருச்சபை வளர்ந்து பெருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை தொடர்ந்து பாடும் சுவாமி. திருச்சபையின் பொறுப்பாளர்கள், கலைசங்க பொறுப்பாளர்கள், சபை விசுவாசிகள் அனைவரையும் கற்பாசிவரையும், வெளிநாட்டில் இருப்பவர்கள், வெளி ஊர்களில் இருப்பவர்கள் அனைவரோடும் உன் பேரருள் நிறைவாய் பங்கெடுத்தும் சுவாமி. நல்ல ஆண்டு வரை இன்று என் அழைப்பை ஏற்று வந்து நல்ல செய்தியை தந்து ஆவிக்கிறவர்களை உற்சாகப்படுத்தின அன்பு மகனையும் திருப்பணியையும் கற்பாசீர்வதியும் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்கள் நன்மை அமைத்தும் எதிர்பார்க்கிற எல்லா நன்மை பாலும் நம்பி எங்களையும் திருச்சபையும் எல்லா குடும்பங்களையும் இந்த தேசத்தையும் கர்த்தருடைய செல்ல கற்பு தருகிறோம். சுவாமிகள் ஆசீர்வதியும் கிருபை எங்களோடு நிலைத்திருப்பதாக. அருணாதி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்புமையா. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனமுமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனமுமக்காமே. ஆண்டவரது இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியராகிய திருச்சபையின் தந்தையராகிய ஆண்டவரின் கிருபையும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் நம் வாழ்வோடும் நாம் எதிர்பார்த்திருக்கின்ற எல்லா நன்மைகளோடும் இன்றும் என்றுமான சதா கலந்து இருப்பதாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. நம்பிக்கையோடும் நல்ல எதிர்பார்ப்போடும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். They crucified my Savior and nailed him to the cross. They crucified my Savior and nailed him to the cross. They crucified my Savior and nailed him to the cross. And the Lord will bear my spirit home. Heroes, 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 heroes from the dead. Heroes, 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 heroes from the dead. Heroes, 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 heroes from the dead. And the Lord shall bear my spirit home. Then Joseph begged his body and laid it in the tomb. Then Joseph begged his body and laid it in the tomb. Then Joseph begged his body and laid it in the tomb. And the Lord will bear my spirit home. Heroes, 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 heroes from the dead. Heroes, 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 heroes from the dead. Heroes, 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 heroes from the dead. And the Lord shall bear my spirit home. Mary, she came running, looking for my Lord. Mary, she came running, looking for my Lord. Mary, she came running, looking for my Lord. And the Lord will bear my spirit home. Heroes, 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 heroes from the dead. Heroes, 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 heroes from the dead. Heroes, 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 heroes from the dead. And the Lord shall bear my spirit home. An angel came from heaven and rolled the stone away. An angel came from heaven and rolled the stone away. An angel came from heaven and rolled the stone away. And the Lord will bear my spirit